வயநாடு நிலச்சரிவில் இருந்து உயிர் பிழைத்து வனப்பகுதிக்குள் அபயம் தேடி பேத்தியுடன் சென்ற பாட்டிக்கு மீட்பு குழுவினர் வரும் வரை யானைகள் அடைக்கலம் அளித்துள்ள நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய ஒரு காட்சி தொகுப்பு. ஜூலை 30 நள்ளிரவு அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் அதிர்ந்தது வயநாடு. அபய குரல்களை கேட்டு சூரல்மலை கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாட்டி சுஜாதா கண்விழித்த போது இடுப்பளவு சகதி வீட்டுக்குள் ஊடுருவி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அடுத்த அறையில் இருந்து பேத்தி மிருதுளாவின் அலறலை அடுத்து பெரும் முயற்சிக்கு பின் இடிபாடுகளிலிருந்து சிறுமியை மீட்டார் சுஜாதா. பின்னர் பேத்தியை அணைத்தபடி கும்மிருட்டில் டன் கணக்கில் கொட்டி கிடந்த பாறைகள், மண், மரக்கிளைகளின் இடையே புகுந்து ஒரு வழியாக காபி தோட்டம் ஒன்றை அடைந்த சுஜாதாவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவருக்கு மிக அருகில் காட்டு யானைகள் 3 நின்று கொண்டிருந்தன. ஏற்கனவே அதிர்ச்சி மற்றும் அச்சத்தின் உச்சத்தில் இருந்த சுஜாதா மனமுடைந்த நிலையில் யானைகளிடம் அழுதபடி பேசியுள்ளார். மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்து இங்கு வந்துள்ளதாகவும் இங்கே தங்க அனுமதி அளிக்குமாறும் யானைகளிடம் சுஜாதா முறையிட்டுள்ளார். அப்போது யானைகளில் ஒன்று கண்ணீர் விட்டதை கண்டதாக கூறியுள்ள சுஜாதா, பின்னர் மறுநாள் அதிகாலை மீட்பு பணியாளர்கள் அவர்கள் இருவரையும் கண்டுபிடிக்கும் வரை யானைகள் 3ம் அவர்களின் அருகிலேயே பாதுகாப்பாக காவலுக்கு நின்றதாக கண்ணீருடன் விவரித்தார். கடும் மூர்க்க குணம் கொண்ட காட்டு யானைகள் ஒரு தாயின் கண்ணீருக்கு பணிந்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.